அனைவருக்கும் வணக்கம் and a very happy Tuesday. இன்னைக்கு எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் மீ ஆனிவர்சரி சேலில் வந்து ரெட்மி நோட் 10s வந்து உங்களுக்கு $999 ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா இதில் வந்து 1 crore ப்ரைஸ் மணி கூடவே சில அப்டேட்ஸுடைய டீட்டெயில்ஸும் வந்திருக்கு, அதுவும் பார்த்துடலாம். ரெட்மி நோட் 10T இதோடைய லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு. OnePlus Nord 2 அஃபிஷியல் ஸ்பெக்ஸ் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 577 இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ராஸ்ட் டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட், கூகுள் மீட்டில் புது எக்ஸைட்டிங் ஃபன் ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. ஆண்ட்ராய்டு iOS 2 யூசர்ஸ்க்குமே இது ரோல் அவுட் ஆக போகுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து நீங்கள் ஏஆர் எஃபெக்ட்ஸ் ஃபில்டர்ஸ் போட்டு வந்து மாற்றிக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏஆர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஜெல்லி ஃபிஷ் மாதிரி வேணும், அஸ்ட்ரோனட் மாதிரி இருக்கணும், கேட் மாதிரி இருக்கணும், எப்படி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர்ஸும் நிறையா அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கால் அட்டன் பண்ணும்போது வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி வந்து ஃபன் ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. அகெயின் இது வந்து உங்களுக்கு பர்சனல் ஜிமெயிலுக்கு தான். ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ மாதிரி வர்ச்சுவல் பேக்ரவுண்ட் பிளரிங் இதுதான் அவைலபிளாக இருக்குது. பர்சனல் ஜிமெயிலில் கூகுள் மீட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா லான்ச் ஆகி ஒரு வாரத்துக்குள்ளே 3.4 மில்லியன் டவுன்லோட்ஸ் மேலே கிராஸ் பண்ணியிருக்கு. இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி இந்த செலிப்ரேஷனுக்காக வந்து இவங்க 1 crore கிட்ட வந்து ப்ரைஸ் பூல் வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ண போகிறதா தெரியுது. கூடிய விரைவில் இவங்க அனௌன்ஸும் பண்ணுவாங்க அதோட டீட்டெயில்ஸ். அது மட்டும் இல்லை, பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் நிறைய புது அப்டேட் வந்து ஜூலைக்கானது கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய மேப்லையும் சரி, அதுக்கப்புறம் வெப்பன்ஸ் அதாவது புது மிஷின் கன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கூடவே வெஹிக்கல் மிஷன் இக்னிஷன் மோட், அதுக்கப்புறம் ரேங்கிங் சிஸ்டமும் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கதா தெரியுது இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டில். ட்ராய் இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் உடைய சப்ஸ்கிரைபர் ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2021 வரைக்கும் யார் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைசிங்காக வந்து ஜியோ பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெல்லை லீட் பண்ணி அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் வந்து உங்களுக்கு ஏர்டெல் இருக்காங்க. ஜியோடைய அடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 47 lakhs கிட்ட இவங்க சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இருந்ததை விட. அதே ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே வோடஃபோன் அண்ட் பிஎஸ்என்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 to 13 lakhs வரைக்கும் சப்ஸ்கிரைபர் லூஸ் பண்ணியிருக்கதா இந்த ரிப்போர்ட்டில் வந்து ட்ராய் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அமேசானுடைய பிரைம் டேஸில் இந்தியாவில் ஜூலை 26 ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஐஃபோன் ஆஃபர்ஸ் வந்து சிலது ரிவீல் ஆயிருக்கு. எஸ்பெஷலி வந்து ஐஃபோன் 12 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸ்லேருந்து 20,000 ஆஃபரில் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதே வந்து ஐஃபோனுடைய 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000 டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஆஃபர் தான் வந்து பெஸ்ட் டீல் அப்படிங்கிற மாதிரி வந்து அமேசானுடைய ப்ரைம் ஸ்டீலில் வந்து இவங்க டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஐஃபோன் சீரிஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுனா இந்த அமேசான் ப்ரைம் சேல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 5G ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்டிங் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்தியாவில் 5G டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோவாக இருக்கட்டும் ஏர்டெல்லாக இருக்கட்டும் 1 Gbps வரைக்கும் தான் மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணியிருந்தாங்க டவுன்லோட் அண்ட் அப்லோட் ஸ்பீட். ஆனால் இப்போ வந்து 1.2 Gbps வரைக்கும் இவங்க இந்த டெஸ்டிங் அண்ட் ட்ரையல்ஸில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அகைன் இவங்க யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பேண்ட் 3500 MHz தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து லோ லேட்டன்சியோட டவுன்லோட் அண்ட் அப்லோட் ஸ்பீட் வந்து பெஸ்ட்டாக, அதாவது இது வரைக்கும் 1.2 Gbps யாருமே அச்சீவ் பண்ணல. ஏர்டெல் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் மறுபடியும் இந்த ஸ்பீடை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் ஜியோ எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க. ஷாமி மீ ரெட்மி ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் மீ ஆனிவர்சரி சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று ஜூலை 12 ஆரம்பிச்சு ஜூலை 16 வரைக்கும் இதில் ஆஃபர் இருக்குது. அகைன் டிஸ்கவுண்டட் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி 9A, மீ 10T, மீ 10T ப்ரோ இதெல்லாம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. வேறு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வயர்லெஸ் பட்ஸ், ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் இதுவும் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் X99 ஸ்டோர் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெய்லி இந்த சேல் இருக்கும்போது வந்து 10 AM வந்து உங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸ் ₹9, ₹99, ₹999 வந்து அவைலபிளாக இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ளாஷ் சேல் மாதிரி அப்படின்னு சொல்லி வந்து ரெட்மி நோட் 10s வந்து இதில் ₹999 ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஜூலை 12 16 வரைக்கும் 10 AM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது இதை ட்ரை பண்ணிங்களா, செக் அவுட் முடிஞ்சதா தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாம்சங் தரப்புலேருந்து இன்னொரு 5G ஸ்மார்ட் ஃபோன் ஜூலை கடைசிக்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய A சீரீஸில் A22 5G-யாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி A22 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக நிறைய இடங்களில் லான்ச் ஆகிடுச்சு. இந்தியாவில் முதல்ல 4G தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியாவிலையும் 5G ஸ்மார்ட் ஃபோன்
ஃபோன் இவங்க கொண்டு வர போகிறதா தெரியுது. இந்த மாதம் கடைசிக்குள்ளே A22 5G ஒரு சீப்பஸ்ட் 5G-யை இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சாம்சங் கேலக்ஸி F22 ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் சேல் இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் சேலில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை சாம்சங்கோட F22 பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரியல்மி வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததை ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது ரியல்மி புக் இந்த பேரில் வந்து நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஆகஸ்ட்டே இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் சிலது ரிவீலாக இருக்குது. இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 14 inch ஃபுல் HD ப்ளஸோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இன்டெல் கோர் i3 i5 11th ஜென்னோட கொடுக்குறாங்க. MS ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும். அட் ப்ரெசென்ட் விண்டோஸ் 10ல இவங்க கொடுக்குறாங்க. இது விண்டோஸ் 11க்கு நம்ம அப்கிரேட் பண்ணிக்க முடியும். கூடவே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் 3.5mm ஆடியோ ஜாக் இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி புக் இந்தியாவில் ஆகஸ்ட்டில். விவோவுடைய ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் IMEI டேட்டா பேஸில் லிஸ்டிங் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா விவோவுடைய B சீரீஸில். ஸோ விவோ B சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 சீரீஸாக கேட்டிங்கன்னா கிடையாது. இது விவோ V23 இந்த பேரில் தான் அங்கே லிஸ்டிங் ஆயிருந்தது. ஸோ விவோ V21க்கு அப்புறம் டைரெக்டாக வந்து 22 கிடையாது. இவங்க V23ல வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ அஃபிஷியல் லான்ச் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அடுத்ததாக விவோவுடைய V சீரீஸில் விவோ V23 இந்த பேரில் தான் இவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட விவோவுடைய Y சீரீஸில் விவோ Y72 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் 15th ஜூலை அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரிலேட்டடாக டீசர்ஸ் நிறைய ரிவீலாக இருக்குது. இப்போ அஃபிஷியல் லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 15th ஜூலை அன்னைக்கு விவோவுடைய Y72 5G அதோட விவோவுடைய Y20 Y20 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் ஹைக் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லா பிராண்ட்ஸுமே வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விவோவுடைய Y20யும் இப்போ வந்து உங்களுக்கு விலை அதிகமாக இருக்குது. லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 500 ரூபாய் அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ விவோ Y20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 11,490லேருந்து உங்களுக்கு 11,990 அவைலபிளாக இருக்குது. அதே ஹையர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 14,990 லான்ச் ப்ரைஸ் இருந்தது. இப்போ 15,990க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ விவோவுடைய Y20க்கும் இப்போ இந்தியாவில் ப்ரைஸ் இருக்குது. iQOO 7 இந்தியாவில் இப்போ தான் லான்ச் ஆச்சு. அதோட சக்ஸஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து iQOO 8 இந்த பேரில் அடுத்த மாதம் சைனாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இதுக்கான டீசர்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல iQOO 7க்கு அப்புறம் iQOO 9 தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கெஸ்ஸாகவும் இருந்தது. ஆனால் இப்போ டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக iQOO 8 அப்படின்னு போட்டு தான் டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட்டில் வந்து இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதோட புது சிப்செட் Qualcomm உடைய 895ல வந்து ப்ரோ வேரியன்ட்ஸ் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ iQOO தரப்புலேருந்து iQOO 7 உடைய சக்ஸஸர் iQOO 8 வந்து கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகுது. நத்திங் பிராண்டு கீழே வயர்லெஸ் இயர்பட்ஸில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட லான்ச் வந்து ஜூலை 27th ஆல்ரெடி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் இதோட ஃபர்ஸ்ட். இதோட ப்ரைஸும் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. குளோபலாக இவங்க லான்ச் பண்ணியிருந்தப்போ 10,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவில் 50% கிட்ட கம்மி 5,999க்கு இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் வந்து சவுண்டும் அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்தியாவில் ஜூலை 7th அன்னைக்கு நத்திங் A1 OnePlus Nord 2 இந்தியாவில் ஜூலை 22nd அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஆல்ரெடி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம ரூமர்ஸில் பார்த்துருந்தோம். இப்போ அஃபிஷியல் ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்பெக் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்த மாதிரி தான் இது 6.43 inches 90 Hz ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளேயோட கூடவே வந்து HDR10+ சர்டிஃபைட் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே ஸ்பெக் வந்து இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus Nord 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord என்ன டிஸ்பிளே சைஸோ பேனலோ அதே மாதிரி தான் OnePlus Nord 2 இவங்க கொடுக்க போகிறாங்க. Redmi Note 10 உடைய லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் ஜூலை 20th அன்னைக்கு லான்ச் ஆகிறது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் அப்படிங்கிற டேக்லைனும் கொடுத்துருக்காங்க. அகைன் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ரெட்மி பிராண்டு கீழே 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுது. MediaTek Dimensity 700 சிப்செட்டில் தான் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Realme 8 5Gயை கம்பீட் பண்ணுற வகையில் தான் இருக்கும். ஸோ ரெட்மி தரப்புலேருந்து Redmi Note 10 இந்தியாவில். அடுத்ததான் பேடிஎம் கார்னஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஏர்டெல்லுடைய ட்ரையல்ஸில் வந்து எவ்வளோ ஸ்பீடு இவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technical சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் மெட்டா லென்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஹரி. கங்க்ராச்சுலேஷன் ஹரி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.